ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதாகும். அதுவும் அது ஸ்பெசிஃபிக்காக 18 to 35 ஏஜ் இருக்க நம்ம ஏஜ் குரூப் இருக்க பசங்களுடைய கவுண்ட் தான் அதிகமாக இருக்கிறதா ஒரு நியூஸ் படித்தேன். அது வருத்தம் அளிக்கிற விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும். அண்ட் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அது சுற்றி இருக்கிற மித்து எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நோய் வந்து எப்படி நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 3 வழியில் வரும். அது வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கான்டாக்டில் வரலாம், இல்லை ரீயூஸ்டு நீடில்ஸ் மூலியமா வரலாம், 3வது பிளட் டு பிளட் கனெக்ஷன்ஸ் மூலியமா வரலாம். எல்லாரும் சொல்ற மித்து என்னன்னா, ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்க பர்சனோட நம்ம பழகும் போதோ, இல்லை அவங்களோட எச்சில் நம்ம மேலே படுது, இல்லை அவங்களோட உமிழ்நீர் நம்ம மேலே படுது, இல்லை அவங்க உணவை நம்ம வாங்கி சாப்பிட்டா, இல்லை அவங்களுடைய பிளட்டே நம்ம ஃபுட்டில் கலந்துட்டா எய்ட்ஸ் வரும்னு நிறைய பேர் நம்புறாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல சொன்ன 3 வழிகளில் மட்டும்தான் இந்த நோய் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த வழிகளை நம்ம வந்து பார்த்து பயப்படும் போது நம்ம ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்க ஒரு பர்சனை வந்து நம்ம ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இந்த சொசைட்டியில் எல்லாரையுமே நம்ம சேர்ந்து கூட்டு போவோம். ஸோ அப்படி ஒருவேளை நமக்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கோ ஹெச்ஐவி இருக்கிற ஒரு பயமோ இல்லை வந்து ஒரு சந்தேகமோ வந்தால் நம்ம அதை வந்து அவங்கள கூப்பிட்டு போய் கவர்மெண்ட் அத்தரைஸ்டு டெஸ்டிங் சென்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அங்கே போய் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி நம்மளோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்தால் கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டாக ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரீட்மெண்ட் மூலியமா இதை வந்து நம்ம வந்து ஒரு செக்யூர்ட் லைஃப்பை கொண்டு போகலாம். இந்த ஹெச்ஐவியும் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் மாதிரி பிபி மாதிரி கண்ட்ரோல்டு வேலை நம்ம கொண்டு போகலாம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா ஒரு லாங் ரன்னிங் லைஃப்பை நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளே செக்யூர்டாக வச்சுக்கும் போது நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம ஃபேமிலியை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஹெச்ஐவி பாசிட்டிவ் பர்சன் நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்களோட பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சொசைட்டியை வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். பி சேஃப், பி கான்ஃபிடென்ட்.